Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Dolby Tech channel. நான் சுகுமார். ரொம்ப நாளா வந்து டிவி Oneplus டிவி அன்பாக்ஸ் பண்ணுங்க bro 43 inch நிறைய பேர் கேட்டாங்க. ரீசன் OnePlusல எப்பவுமே பிரீமியமா இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட்ல அவங்க லான்ச் பண்ண டிவி அப்படினே சொல்லலாம். சோ இந்த டிவில என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த பிரைஸ்க்கு இது ஓகேவா அப்படிங்கற எல்லா டீடைலுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரி வாங்க குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Dolby Tech channel சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுங்க. டெக்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உடனடி அப்டேட்டா உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். No. உள்ள எடுத்த உடனே ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ப்ளஸோட அந்த ப்ரீமியம் ரேஞ்ச் ரிமோட் மாதிரி இல்லை, நான் அது மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் பேட்ரி வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை மவுண்ட் பண்ணுறதுக்கு. அந்த நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கேபிள்லாம் வந்து கொடுப்பாங்க. HDMI கேபிள் எதுவுமே இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வேறு எது இருக்கான்னு பார்ப்போம். தூக்க முடியுதான்னு பார்க்குறேன், இல்லாட்டி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். வா ஸோ எக்ஸ்ட்ரா கேபிள்லாம் எதுவும் இல்லை போல், ஒரு பவர் கேபிள் மட்டும்தான். அதுவும் ஆல்ரெடி கனெக்டில் தான் இருக்குது, தனியாலாம் கழட்ட முடியாது போல். ஓகே, ஸ்டாண்டை மாட்டுவோம். ஸோ பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. இது மாட்டணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் கவலை பண்ணணுன்னே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எந்த இதில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, அமேசானில் வாங்கினாலும் சரி, அவங்களே வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவலை பண்ணணுன்னே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறது தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிவியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டிக்கரை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். நிறைய பேரோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவே பண்ணவே மாட்டாங்க. அப்படியே ஒரு 5 வருஷம் ஆனாலும் புதுசாக எப்படி வாங்கும் போது இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ எனக்குலாம் அந்த இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி சைடில் ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி வாங்க மொத்தமாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அது மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலை பண்ணணுன்னு தேவையில்லை. கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தான், ஸ்க்ராச்சஸ்லாம் ஆனாலும் கூட நீங்கள் கவலை பண்ணணுன்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்பெக் டீட்டெயிலாம் பார்த்துடலாம். அமலாஜிக் கார்டெக்ஸ் A53 குவாட் கோர் CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. மாலி 470 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சலில் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் 5.0 லேட்டஸ்ட் அப்டேட்டோட தான் இருக்குது. அண்ட் 2.5 GHz சிங்கிள் பேண்ட் வைஃபையும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 20 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கரும் டால்பி ஆடியோ சப்போர்ட்டோடையும் இருக்கு. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் டிவி 9ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் பவர் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் தனியாக கழட்ட முடியாது, எப்பயுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. USB பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக மூவிஸ்லாம் பார்க்கறதுக்கு. ரெண்டாவது RF போர்ட் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஆண்டனா இல்லை கேபிள் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் HDMI ஆர்க் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஆடியோவும் வந்து இன்புட்டாக வந்து கொடுத்துக்க முடியும் இந்த HDMI போர்ட்டில். நெக்ஸ்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, கூடிய வீடியோ போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும் இன்னொரு USB பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு அண்ட் ஃபைனலாக HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்க்கும்போது 2 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே, கண்டிப்பாக டிவின்றதுக்கு டிஸ்பிளே தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணுறது பெசல்ஸை வந்து நோட் பண்ணுங்கள்.
செம மினிமம் பெசல்ஸாக வந்து 3 பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலாகவே கிடைக்கும். நீங்கள் வால்லாம் ஃபிட் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது அது பார்க்கறதுக்கு விஷுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த இடத்துல OnePlus அப்படின்ற அவங்களோட லோகோவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மினிமம் பெசல்ஸில் இருக்கனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அண்ட் வீவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டி செம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது எனக்கு எடுத்தோடனே. ஸோ இவங்க சொல்கிறது வந்து இந்த காமா இன்ஜின் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸில் வந்து ஓவர் நாய்ஸ் இருக்குனால ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டைனமிக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே சூப்பராக இருக்குது. சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. பட் நீங்கள் செட்டிங்ஸில் போய் பிக்சரில் போய் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு. ஸோ ஓவராலாக நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து 1080 பிக்சலில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரியலாகவே செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூட நீங்கள் பென்ட்ரைவ் மாட்டி கூட இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிவின்றது ஒரு டிஸ்பிளே முக்கியமானது. அந்த வகையில் ரியலாகவே சூப்பராக இருக்குது. கூடயே பார்த்தீங்கன்னா வீவிங் ஆங்கிள் 178 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து வீவிங் ஆங்கிள் எங்கே நின்று வேணால் உட்காந்து வேணால் பார்க்கலாம். ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு அந்த வகையில் இப்போ நீங்கள் நான் கேமராவை ரொட்டேட் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே ரியலாகவே சூப்பராக தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம டிஸ்பிளே குவாலிட்டி பார்ப்போமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக சவுண்ட் குவாலிட்டி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 20 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 10 வாட்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து எந்த அளவுக்கு அவுட்புட் வருது, இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சவுண்டு வந்து ஒரு சின்ன ரூமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே, பெரிய ஹாலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு 43 இன்ச்சுக்கு இந்த சவுண்டு வந்து பத்தாதோ அப்படின்றதான் எனக்கு வந்து தோணுது. அதே போல் பேஸுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுது. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, நார்மலாக இருக்குது. ஸோ பெரிய ரூம்லலாம் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு சப்வூஃபர், சவுண்ட் பார் இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரிமோட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ப்ரீமியம் ரேஞ்சில் கொடுக்குற ரிமோட் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாகவே சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் IR ரிமோட்டும் இருக்குது, கூடயே ப்ளூடூத் ரிமோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க, ஒரு டிவி வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ப்ளூடூத்ல எல்லாம் டேரெக்டாக கனெக்ட் பண்ண தெரியாது. அந்த மாதிரி டைமில் நார்மலான IR ரிமோட்டாகவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு, வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண முடியுது. பட் இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் ப்ளஸ் இதுலேயே இன்பில்ட் மைக்கும் இருக்கனால அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணாதான் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். இதுலேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸுக்கு, அமேசானுக்கு, யூடியூபுக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் குயிக்காக வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது IR ப்ளஸ் ப்ளூடூத் ரெண்டுமே கொடுத்தது வந்து நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus கனெக்ட் அப்படின்ற ஆப் வந்து உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக டிவியை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆப்பை வந்து டேரெக்டாக இங்கேருந்தே அக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் அக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே இங்கேருந்தே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் Chromecast மாதிரியும் வந்து டிவியில் வந்து உங்களோட ஃபோனையும் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஈஸியாக ஃபோன் மூலியமாகவே எல்லா கண்ட்ரோல் நம்மளால் வந்து பண்ண முடியுது. ஸோ இன்டர்ஃபேஸ் OS எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது வந்து Android TV 9ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 5 வெர்ஷனில் வந்து ரன் ஆகுது. ஸோ இதை வந்து நார்மலாக எப்படி நீங்கள் Android TV அக்சஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே வந்து ஓவராலாக எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Android TVயில் எதெல்லாம் சப்போர்ட் ஆகுதோ. ப்ளஸ் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு OxygenPlay அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குன்னு நினச்சேன், பட் நான் தான் போய் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக OTT நீங்கள் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக சர்ச் பண்ணாமல் சிங்கிளாக இதுலேயே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா OTTயில் என்னெல்லாம் படம் இருக்குன்னு வந்துடும். ப்ளஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூவியும் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரன் ஆகுது அப்படின்றதையும் வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகமாக OTT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு OxygenPlay வந்து ரியலாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். OnePlusல பார்த்தோம் அப்படின்னா Y சீரிஸில் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து டிவி லான்ச் பண்ணாங்க. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தா 43 இன்ச் அண்ட் 32 இன்ச் ரெண்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 43க்கும் 32க்கும் வந்து சைஸ் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இந்த 43 இன்ச்சில் இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. சவுண்டு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம OS-ஐ கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் என்டர்டைனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ் மினிமமாக கொடுத்துருக்குது, நமக்கு ஒரு ப்ரீமியம் ரேஞ்சாகவும் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருந்தது. ஃபைனலாக நான் பார்த்த வரைக்கும் 2 பிரச்சனை தான். ஒன்று, இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஓகேன்ற அளவில் தான் இருக்குது. ப்ளஸ் Chromecast கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. இந்த 2 விஷயம் தான் எனக்கு வந்து ஒரு இதாக இருக்குது.
ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க லான்ச் பண்ணப்போ 23,000 வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. சப்போஸ் இந்த நியூ இயர் ஆஃபருக்குலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். புதுசாக ஆஃபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக 23,000 வரும்போது தாராளமாக இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். ப்ரோ எனக்கு 32 இன்ச் டிவியை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சாலுமே பெரிய வித்தியாசம் ரெண்டுமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த Y சீரிஸ் லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 55 இன்ச் டிவியும் லான்ச் பண்ணாங்க. அதுக்கான வீடியோ என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னைக்கே சேம் டேட்லேயே வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.